ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நான் இப்போ 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நார்மல் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையுமே நல்லா போட்டு கலந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் மேரினேட் பண்ண வச்சுருங்க. இப்போ நம்ம அரிசி எவ்வளோ அளக்கிறது பார்க்கலாம். நான் இந்த அளக்கில் பார்த்திங்கன்னா 2.25 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் வந்து நல்ல கணிசம் வரும். சீரக சம்பா ரைஸ் அரிசி கணிசம் கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் அரிசி போட்டால் தான் ஓரளவுக்காவது கொஞ்சம் எல்லாருக்குமே நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி தாராளமாக சாப்பிட முடியும். கரெக்டாக 2.25 அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி கழுவி ஒரு அதை வச்சுருங்க, ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆன் பண்ணி குக்கரை ஹீட் பண்ண வச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய், எப்பயுமே வந்து பிரியாணிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 1.5 கரண்டி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நெய் இல்லாதனால எனக்கு நான் நெய் சேர்க்கலை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார் பூ, ஜாவித்ரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணலை. ரொம்ப ஸ்பைசஸாக இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப மசாலா ஸ்மெல் வரும்ன்ட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 வெங்காயம், நான் சின்னதாக தான் இருந்தது, ஸோ அதனால் 4 சின்ன வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி சீவி வதக்கிக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 3 தக்காளி பழமாக எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக தான் இருந்தது, ஸோ அதனால் 3 மட்டும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதோடய சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறத மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எப்பயுமே நீங்கள் பிரியாணிக்கு எவ்வளோ போடுவீங்களோ அதே அளவு நீங்கள் இதுக்குள்ளே போட்டு இதிலையே போட்டுருங்க. ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். மிச்சம் இருக்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நான் எப்போ போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சா, ஸோ இப்போ வந்து கரெக்டாக 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. இந்த மசாலா வடைலாம் போனதுக்கப்புறம் நான் கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி மசாலா காஷ்மீரி மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அதுவும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா மட்டன் எடுத்து இதுக்குள்ளே போட்டு இதே நல்லா ஒரு கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் மேரினேட் பண்ணும் போதே சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே தேவையான உப்பெல்லாம் போட்டு தான் நம்ம வதக்கிட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு உப்பு தேவைப்படாது போட. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும்போது அந்த ஜாரில் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ மட்டன் கொஞ்சம் தண்ணி விடணுன்றதுனால நான் ஒரு 2 டம்ளர் அந்த டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். எப்பயுமே வந்து மட்டன் நல்லா வெந்து வரணும்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வரும். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. மேரினேட் பண்ணி நம்ம செய்யும் போது இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் மட்டன். பிரியாணியும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி நம்ம வந்து 2.25 அளவுக்கு எடுத்துருக்கோம். ஸோ 2.25 அளவுக்கு 2.25 அளவுக்கு கரெக்டாக உப்பு நம்ம கல் உப்பு எடுத்துருக்கோம். அது நல்லா சேர்ந்து நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம மிச்சம் இருக்க அரிசியை வந்து போட்டு ஒரு கிண்டிக்கலாம்.
உங்களுக்கு இப்போ நெய் வேணும்னா கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் நெய்யை ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்ததுமே கரெக்டாக ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து ப்ரெஷரை தூக்கி விட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக கிடைக்கும். இது நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.